ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜிக்கு ஒரு ஒன் ஷாட் தான். இதை நேம் வந்துட்டு வித்தவுட் யூ ஐ எம் நத்திங், ஓகேவா? நீ இன்றி நான் இல்லை, ஓகே? அப்படி சொல்லிட்டு போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஏர்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ஹாப்பி இருக்காங்க. இப்போ 2 பர்சன் பார்க்குறாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, கொஞ்சம் இது உட்காருப்பா, எதுக்கு நின்றுட்டே இருக்கா சொல்கிறாங்க. இல்லைப்பா, என் தம்பி வர போகிறேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்க போகிறேன்னா சொல்கிறாங்க. சரி உட்கார சொல்கிறீங்க, வா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நின்றுட்டு தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. சரி நில்லு அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு பர்சன் பார்க்குறேன், எங்க ஜிம்மி நல்லா வளர்ந்துட்டானா, அழகாக இருப்பானா சொல்கிறாங்க. ஏன்னா வீடியோ காலில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தானே சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜிம்மை டக்குன்னு ஃபாரின் அனுப்பி வச்சுட்டீங்க, போயிட்டு பாடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற வரைக்கும் வரக்கூடாது, படிச்சு முடிக்க வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னமோ பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே என் பையனோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் சொல்கிறாங்க. புரியுது, இருந்தாலும் சொல்கிறாங்க, என் பையன் ரொம்ப மெச்சூரிட்டி, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஓகே? அவன் என்ன சொல்ல புரிஞ்சுப்பான். அவங்க அப்பா எது பண்ணாலும் அது அவங்க நல்லதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும். அவன் என் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. சரிங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல அப்பாவும் அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயா பண்ணிருக்காங்க. ஜெயா பேருனாக்கா ஜிம்முடைய அண்ணாடா, ஓகேவா? அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர். இப்போ நம்ம ஜெயா பண்ணிருக்காங்க. அங்கே அப்படியே ஏர்போர்ட் போதா ஒரு ஃப்ளைட்டு பார்த்தா ஒரு ஃப்ளைட் விட்டு 2 பர்சன் இறங்குறாங்க. டே இதான் ஊரடா சொல்கிறாங்க. ஆமாட்டா சொல்கிறாங்க. எப்படி இருக்கு கொரியா சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குடா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? வெளில இன்னும் நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சன் ஆரம்பிச்சு கூட்டிகிட்டு வராங்க. என் ஜிம்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டன் வர எப்படி இருக்கு ஃபீல் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே இருக்குது ஜிம்னோட சாம், ஓகேவா? சாம் ஏன்னாக்கா ஜிம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜிம் வந்து யூஎஸ்ல தான் படிச்சிருப்பாரு, டாக்டருக்காக அங்கே படிக்க போயிருப்பாரு. அப்போ அந்த சாம் கிடைச்சிருப்பாங்க ஃப்ரெண்டாக, 5 வருஷமாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. இப்போ சாம்க்கு வந்து ஜிம்மி கூட இருக்கணும்னு ஆசை. ஸோ அவர் வந்து ஜாப் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருப்பாரு. அவர் இங்கே கிடச்சிருக்கு. அவரும் ஒரு டாக்டர் தானே, அதனால் இங்கே கிடச்சிச்சு, அதனால் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி சாமி 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வெளில போர்டிங் பாஸ் முடிச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க பார்க்கும்போது நம்ம ஜெயாவை பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின்னு சொல்லவும் சாம் பார்க்குறாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு லக்கேஜ் வந்து வாங்கிக்கிறாரு. இப்போ ஜிம்மி ஓடி வராங்க. ஜெயாவுக்கு ஓடி போகிறாங்க. இதை ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேரும் அளவுக்கு யார் பாசமாக வந்து நான் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெயாவை போட்டு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் வேடா பார்க்குறாங்க சில பேர். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஹாப்பி ஆகிட்டாரு. ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஜிம், நீங்கள் எப்படி இருக்க சொல்கிறேன். நல்லா இருக்கேன் ஜிம். அவங்க பார்த்து 5 வருஷம் ஆச்சு. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன தான் டெய்லி ஃபோனில் பேசினாலும் வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி இல்லை. அந்த ஹக் பண்ணுற ஃபீல் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஜிம் தான் ஜெயாவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெயாவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க சாரிலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என்னால் தான் நீ வந்துட்டு ஃபாரின் போகிற மாதிரி ஆச்சு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை, ஓகேவா? நீங்கள் பேசக்கூடாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயாவுக்கும் சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா இப்போ எங்கே சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மி 3 பேர் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா அப்பா ஜெயாவுக்கு 3 பேரும் அப்படியே எப்படி ரவுண்ட் பண்ணி ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் 3 பேருக்குமே ஜிம்மில் தான் ரொம்ப உயிர். ஜிம்மிலுக்கும் அப்படி தான் 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் ஜிம்மின்னு சொல்லுவோம். நீ நல்லா இருக்காது. நல்லா இருக்கம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. உங்களை பார்க்கறதுக்கு யூஎஸ் வந்து வந்திருக்கேன், ஏன் கண்டுக்க மாட்டேங்களே சொல்கிறாங்க. இப்போ ஜெயாவை பார்க்குறாங்க. பார்த்து சாம் இருக்காரு. ஐயோ சாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் ஜெயாவை ஹக் பண்ணுறாங்க. என்னை மட்டும் மறந்து உங்கள் தம்பியை பார்த்தது நான் மறந்துட்டீங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சாரிடா சொல்லிட்டு இப்போ நம்ம சாம் வந்துட்டு நம்ம ஜெயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜெயாவை ஜிமின் தான் ஃப்ளவர் சொல்லிட்டு ஜிமினுக்கும் சாமுக்கு தனித்தனி ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ எதுக்கு இது சொல்கிறாங்க. எனக்கு வெல்கம் பண்ணுங்களா. வெல்கம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம சாமி நம்ம ஜெயாவை பார்க்குறவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் காரில் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி அவருக்கு சில தாட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெயாவை பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே எல்லாம் சரியாயிடும் சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. 5 இயர்ஸ் ஆஃப்டர் வீட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பெயிண்ட்லாம் அப்படியே இருக்குது. என்ன என் பெயிண்டில் அப்படி இருக்குது சொல்கிறாங்க. அப்பா சொன்னாங்க உனக்கு அதே பெயிண்ட் தான், ஓகே அதே பெயிண்ட் தான் அங்கே அதே டைம் இன்னொரு டைம் அடிச்சிருக்கோம் அதே மாதிரி தான். ஆனால் உனக்கு எதுவும் மாற்றினா அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நியூவாக தெரியும். அப்படி வேண்டாம், இது எந்த மாதிரி இருக்குன்ட்டு தான் அப்பா அந்த மாதிரி பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினோட ஆப்போசிட் வீட்டு பார்க்குறாங்க. அந்த வீட்டு பார்த்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த வீடு கோர்ஸில் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாமல் ஓகே போகலாம் சொல்லிட்டு உள்ள வராங்க. இப்போது ஜிமின் அம்மா தான் வெல்கம் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ அம்மா. ஜிமின் உள்ள வராங்க. நான் பாரு அம்மா உனக்காக ஹேண்ட்மேட் ஃபுட்டு நிறைய பண்ணிட்டேன், நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லி ஜிமின் தான் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜெயாவுக்கு வந்து சாம் உனக்கு அந்த ரூம் இருக்குது வாசல் கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சாம் போய்ட்டு நம்ம ஒரு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஒரு பெட்ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணாங்க. இந்த வீட்டோட பெட்ரூமோட விண்டோவும் அந்த ஆப்போசிட் வீட்டுக்கு அந்த வீட்டோட ஒரு பெட்ரூமோட விண்டோவும் ஒரே மாதிரி கிடக்க ஒரே மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியும், அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரியும். அப்படி ஒரு இதாவது வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சார் மெமரிஸாக வந்துட்டு இருக்கு. உன்னே சரி ஒரு மெமரி சரியான மறக்க முடியல தெரியுமா.
ஏன் ஏன் இப்படி பண்ணா சார் ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் தான் ஜெகப்பு தான் ஜிமின் நிறைய டேஸ் சொல்லிட்டாங்க. இந்த வர சார் டக்குன்னு ஜிமின் ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க, ஆண்டி நான் கொரியன் ஃபுட் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்துட்டு கொரியாலே சாப்பிட்டதில்ல சொல்கிறாங்க. இப்போ வந்து கொரியா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, இந்த ஃபுட்டு சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ நம்ம சாம் வந்து ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வா ஆண்டி வேறு லெவல் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க, என்னதான் கொரியன் ஃபுட்டை ஃபாரினில் சாப்பிட்டாலும் அது வந்துட்டு அந்த டேஸ்ட் இல்லை, இங்கோட டேஸ்ட் அவங்க வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஆமாப்பா அது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் நம்ம ஆக்காடி ஜிம்னு சொல்லிட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா அஜய் ஹோல்புட் சொல்லிட்டு 3 பேரும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. அப்பா அம்மா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடி பேசலாம்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க, சொல்லுப்பா நீ டியூட்டியில் எப்போ ஜாயின் பண்ணணும், நாங்கள் அதுக்கு வந்துட்டு கேட்கவே இல்லை, நீ எதுவுமே சொல்லல சொல்கிறாங்க. ஜிவன் ஜெயவாப் பார்க்குறாங்க. ஜெயவாப் வந்து நீ சொல்லு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவாப்கிட்ட ஜிவன் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க அப்பா கிட்ட ஜிவன் சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு போஸ்டிங் வந்து சேரில் கொடுத்துருக்காங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிவன் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சேரில் சொல்கிறாங்க. ஆமாப்பா சேரில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஹான்ஷில் தான் கேட்டேன், ஆனால் வந்துட்டு அங்கே எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ எடுத்தாங்களா, எடுத்தப்போ இங்கே என்னுடைய யூனிவர்சிட்டி வந்துட்டு இன்டர்வியூ எடுத்தப்போ இங்கே கொரியாவில் எனக்கு எஸ்எம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்கப்பா சேரில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. வேணா இங்கேயே சொல்கிறாங்க. ஜெயவை பார்க்குறாங்க. இல்லைப்பா அதப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டலு அங்கே தான் எல்லாமே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இல்லையா, நம்ம ஜிம் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் தானே, ஸோ அங்கே ஒர்க் பண்ணாதப்பா கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இல்லைப்பா மறுபடியும் ஒரு பிரிஞ்சிருக்குமா சொல்கிறாங்க. இப்போ ஜெயவை பார்க்குறாங்க. நம்ம எப்போ பிரிஞ்சிருக்க போகிறோம், பக்கத்துல இருக்குது சீரியல், ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போயிடலாம்ப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ஜிம் நம்ம கூட பண்ண நினச்சினே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. ஏன்ப்பா இங்கேயும் போஸ்டிங் மாற்றிக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது இப்போதைக்கு மாற்ற முடியாதும்மா, ஏன்னா இப்போ அவங்களே அவங்களே இன்டர்வியூ வச்சு எடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு 6 month ஆர் 1 year அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா நான் கேட்குற ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டி கொடுப்பேன், ஜாப் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஃபியல் போய் தான் ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாப்பா சாமுக்கு அங்கே தான் ஜாப் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. சாம் எனக்காக வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பாவுக்கு புரியுது, அது ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் இங்கே இல்லாமல் அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜெயவை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நம்ம பார்த்துக்கலாம், பக்கத்துலேயே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, பாருங்கப்பா அவனுக்கு தெரியும் ஓகேவா, அவன் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துப்பான், நம்ம என்ன சொல்கிற மாதிரி தானே கேட்பான், நீங்கள் சொல்கிற மாதிரி தானப்பா அவன் இருந்திருக்கான் சொல்கிறாங்க. சரி புரியுது சொல்கிறாங்க. அப்போது வீடெல்லாம் பார்க்கணுமா சொல்கிறாங்க. ஜெயவை பார்க்குறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி வீடு பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் முன்னாடி தெரியுமா விஷயம் சொல்கிறாங்க. இப்போது ஜெயவை ஆமாப்பா எனக்கு தெரியும், ஜிம்முக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் நான் ஹாஸ்பிட்டலை பற்றி செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பார்த்தேன்னா, அப்போவே நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டேன், ஜிம்முக்கு சாமி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அவங்க பார்க்குறாங்க. நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நாளைக்கு காலையிலம்மா சொல்கிறாங்க. நாளைக்கு காலையிலையா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஒரு 1 week ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைம்மா டியூட்டியில் ஜாயின் பண்ணி சொல்லி அப்படி சொல்லிட்டாங்கம்மா, இப்போ நாளைக்கு மார்னிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. சரி ஓகே ஒரு டாக்டர் தான் நீ பண்ணுறது கரெக்டு தான், இல்லை நீ அதுக்கு தானே நான் படிக்க வச்சிருக்கேன், நீ வந்துட்டு கரெக்டாக டியூட்டி பண்ணணும் தப்பு இல்லை, அப்போ இப்படி கிளம்பி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா இப்போ நான் கிளம்பினா தான் போயிட்டு அங்கே வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண முடியும், அப்புறம் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் டியூட்டிக்கு போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறாங்க. நான் என்ன கொஞ்சம் நேரம் கூட இருக்குன்னு நினச்சேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயவப் தான் அம்மா வீக்கெண்டாக தான் நம்ம போய் பார்க்கலாமா, அவன் இங்கே தானே இருக்கான் சேவில் தானே இருக்கான், டக்குனு கார் எடுத்துன்னு ஒரு 3-4 hours போயிடலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜெயவப் சொல்கிறாங்க. ஆமாம்மா அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எப்படி கிடைத்தா இப்போ இங்கே வரட்டும் சொல்கிறாங்க. இங்கே தானே இருக்கான், அது வந்து ஃபாரினில் தான் நம்ம போய் பார்க்காம இருந்தோம், இப்போ இங்கே சேவில் தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜிம் பார்க்குறாங்க. நான் லக்கேஜில் பேக் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் சாம் 2 பேருமே லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெயவப் வந்துட்டுமா நான் போய் விட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் காரில் உட்காருங்கம்மா, பாய்ப்பா சொல்கிறாங்க. பாய் செல்லம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் காரில் உட்காராங்க. ஜிம் அந்த வீட்டை பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டை பார்த்துட்டு அமைதியாக அப்படியே காரில் உட்காந்துறாங்க. இப்போ சாம் நம்ம ஜிம்மின் அப்படி ஜெயவப் காரில் உட்காந்துருக்காங்க. டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ ஜெயவப் நிறைய பேசிட்டு இருக்காங்க சாம் கிட்ட. சாம் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் கிட்ட அப்படியே ஹெட் ஒரு மாதிரி சாச்சிக்கிறாங்க. அந்த கார் சீட்டில் சாச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே என்ன சைட் பார்க்குறாங்க. ஒரு பர்சன் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏண்டா என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இவ்வளோ குடிக்கிறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுடா எனக்கு உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, இங்கே வந்த நீ வந்துட்டு என் கூட வந்து ஃப்ரெண்டான,
இப்போதான் காலேஜ் படிக்க வந்து காலேஜ் படித்தோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆனால் இப்போ நம்ம ஒன்றா பிஸ்னஸ் கூட பண்ணுறோம். ஆனால் எதுவுமே உனக்கு பற்றி பர்சனல் ஷேர் பண்ணவே மாட்டேன், என்ன தானே நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அப்புறம் உனக்கு ட்ரூ ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்டிருக்காங்கக்கா. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பின்ன நீ ஏன் இவ்வளோ டேஸ் வந்து நீ ரொம்ப ஒரு மாதிரி இருப்ப, பிஸ்னஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வர, எதுவும் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன், நானும் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, ட்ரிங்க் பண்ணுற இவ்வளோ ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா, அது ரீசன் சொல்லிட்டு குடிச்சா தானே எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்டிருக்காங்க. நம்ம காய் ஜம்ப் கூட ஓகேவா. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. என்னோட சோல் என்கிட்ட ரிட்டன் வரப்போகுது சொல்கிறாங்க. உன் சோல் உங்கள்கிட்ட ரிட்டன் வரப்போகுதா, அப்போ இவ்வளோ சோல் இல்லாமல் இருந்தா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ஆமாம், நான் இருந்தேன், ஆனால் நான் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தேன் சொல்கிறாங்க. என்னோட உடம்பு இருக்குது, ஆனால் உடம்பு உயிர் இல்லை சொல்கிறாங்க. உடம்பு உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. டேய் நான் சொல்கிறது உனக்கு புரியாதுடா சொல்கிறாங்க. அதான்டா உண்மையை சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது, சொல்லுடா நீ என்ன பேசுகிற சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணி வச்சுக்க, ரொம்ப சின்சியராக அவங்க தான் உலகம் நம்ம நினைக்கிறோம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அவங்க விட்டு போயிட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும், நம்ம எதுவும் சொல்கிறாங்க. நம்ம சோல் இல்லாத மாதிரி இருக்கும், சரியா நம்ம இருக்கோம், நம்ம சோல் நம்மக்கிட்ட இருக்காது, அப்படிதான் என் சோல் என்னை விட்டு போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரிட்டன் என் சோல் என்கிட்ட வரப்போகுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ லவ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் இப்போ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே லெட்டர் ஸ்மைல் பண்ணுறாங்க. டே சொல்லுடா, நீ லவ் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், உனக்கு லவ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. லவ் இருந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட இத்தனை வருஷமா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் தானே சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் ஒன்றா படிச்சிருக்கோம், இப்போ 2 இயர்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கூட. நான் அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டாக உனக்கு எல்லாமே நானே இருந்திருக்கேன், நீ என்னடா என்கிட்ட சொல்லாமல் இப்படி சடனாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. அது எனக்கு வந்து பொக்கிஷன்டா, அப்படிலாம் நான் யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்டா நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு இல்லையா சொல்கிறாங்க. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், உண்மை சொன்னாக்கா நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நான் எப்படி சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எனக்கு கூட ஒரு பாண்டிங் இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மாதிரி. ஓகே, ஆனால் நான் இப்போ இது வரைக்கும் நான் யாரும் ஷேர் பண்ணதில்லை, எனக்கு அவ்வளோ பேர் மனசுக்குள்ள சொல்கிறாங்க. என்ன ஜிக்கி சொல்கிற அப்படி கேட்குறான். ஆமாம், கேட்கல ஏன் டைப் தான் பிஸ்னஸ் போயிட்டுருக்க, ஸ்டடீஸ் உன் காலேஜில் நம்ம காலேஜில் எவ்வளோ பேர் அவங்க ஃப்ரெண்டு சுற்றுறாங்க, ஏன் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டு எல்லாம் சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது ஆமாம் அது ரீசன் எனக்கு தெரியுமா, அந்த ரீசன் என்னடா சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் ரேஸ் லவ் பண்ண சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு பர்சன் ரேஸ் லவ் பண்ணேன், அந்த பர்சன் அதோட எனக்கு ரேசி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு. ஆமாம் எப்படின்னாக்கா சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஆமாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணேன், அவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பையன் நான் சொல்கிறேன். ஒரு பையன் தான் ஏஞ்சல் மாதிரி இருப்பான், செம க்யூட்டாக இருப்பான் சொல்கிறாங்க. பேர் சொல்கிறாங்க. பேர் ஜான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜான் ஜிமினா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, புரியலடா அப்படி சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் பேர் வந்து ஜான் ஜிமிடா. ஓகேவா சொல்லிட்டாங்க. உனக்கு மேரேஜ் சொல்லிட்டாங்க. எங்கள் மனசால நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் அப்படி தான் வாழ்ந்தோம், நாங்கள் லவ் பண்ணோம், லவ் தாண்டி உங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு. அந்த டைம்லேயே சொன்னால் யாராவது சில பேர் வேறு மாதிரி கூட நினைப்பாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. நான் என்ன கேட்டாலும் அப்படி விட்டு கொடுத்துருவோம். என்னன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், நானும் அப்படி தான். கொஞ்சம் கூட எங்கள் லவ்ல நாங்கள் ஒருத்தர் சமைச்சவங்களே கிடையாது லவ் பண்ணுறதுல. அவனும் அப்படி எனக்கு என்ன பண்ணுவான், நானும் அப்படி அவனுக்கு என்ன பண்ணுவான், எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு எவ்வளோ கோவம் தான் என்கிட்ட சண்டை போடுவான், நான் அவன் சமாளம் பண்ணுறதுக்கு அவன் வீட்டுக்கு வேறு குடிப்பான் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு அவன் வீட்டுக்கு வேறு பேர் குடிச்சிருவேன். அப்படி லவ் 2 பேருக்கும் பயங்கர லவ் தான். அவன் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன், அப்படிலாம் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நான் அவனை மீட் பண்ணவே மாட்டேன், சத்தியமாக எனக்கு எப்படினாக்கா அவனை மீட் பண்ண மாட்டான், என்னை விட்டுட்டு போவான்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம காய்கறி மாதிரி ஜெக்கே சொல்கிறாங்க. என்னால் மறக்கவே முடியல, அந்த டேஸ் எல்லாம் மறக்கவும் முடியல, நான் மறக்கவும் மாட்டேன். அவனால ஒரு லைஃப் எல்லாம் அவன் தான் ஜிக்கே, நான் ஒன்றுமே இல்லை ஜிக்கே, ஒன்றுமே இல்லை தெரியுமா, அவன் இல்லாமல் நான் சுத்தம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. காய்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா காய்க்கு 5 வருஷமா ஜெக்கே தெரியும், ஆனால் முதல் தெரியவே ஜெக்கே இப்போ தான் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அவன் சொல்கிறாங்க. இப்போ அவன் ரிட்டன் வந்திருக்கான், இப்போ ஃபாரின்ல இருந்தால் இப்போ ரிட்டன் வந்திருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ரிட்டன் வந்திருக்கானா சொல்கிறாங்க. நாளைக்கு அவனை மீட் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. நாளைக்கா சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. எனக்கு புரியலாம் சொல்கிறாங்க. நாளைக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே அப்படி ரிங் பண்ணிட்டு என்ன பண்ணாக்கா படுத்துறாங்க, சோஃபாலே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. காய்க்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இன்னைக்கு. இந்த பக்கம் நம்ம ஜேவுக்கு அப்புறம் சாமி ஜிம்னு ஒரு 4 hours ஆஃப்டர் ட்ராவல் பண்ணிட்டு சீல் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு பர்சன் கால் பண்ணுறாங்க. டே நம்ஜின்னு சொல்கிறாங்க. அது வீட்டுக்கு அட்ரஸ் சொல்கிறாங்க. அது இந்த வீட்டு அட்ரஸ் தான் சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணுறாங்க மொபைலில். இப்போ ஃபைனில் இப்போ அந்த வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாடா போகலாம் சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி வந்து கார் விற்கிது. இப்போ லாஸ்ட் 3 பேர் இறங்கி வராங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் தானே. ஆமாண்டா, இங்கேருந்து ஒரு 10 minutes தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 10 minutes தான் இருக்குது, ஏன்னா நீ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை, அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமின் வராங்க. ஜிமின்னு நம்ம சாமி 3 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க. பார்க்க அங்கே வந்துட்டு 107 சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்குது, அதுக்குள்ளே தான் இவங்க போகிறாங்க. இப்போ ஜேவோ பார்த்துட்டு இப்போ நம்பிட்டு கேட்குறாங்க. இந்த வீடு தானடா சொல்லிட்டு. ஆமாம் அந்த வீடு தானடா சொல்கிறாங்க. இப்போ ஜேவோ ஃபைனில் அவர்கிட்ட ஒரு கீ இருந்திருக்கும், அந்த கீ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு அப்பார்ட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கும், கரெக்டாக கீ இந்த ரூம் கீ தான் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தாக்கா வீடு ரொம்ப அழகாக இருக்குது.
2 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே அழகாக இருக்குது. பால்கனி அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு சிட்டியோட வியூவே தெரியுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அழகாக இருக்குது யங் சொல்கிறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு டேஸ்ட் யங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ திங்ஸ் எல்லாம் நம்ம ஜேவுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எல்லா திங்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜேவு பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, யங் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன யங் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க, என்ன பேசணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாம் நீ போய்ட்டு கிச்சனில் திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே யங் சொல்லிட்டு சாம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெகு பார்க்குறாங்க, ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. யங் சொல்லுங்க என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. நீ ஜெகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, யங்க பாருங்க இதில் பாஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா, நீ எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுங்களா ஓகேவா, என்னாலும் உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்க்க முடியல சொல்கிறாங்க. நான் பாருங்க யங் உங்களாலே என் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது சரியா, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகு பார்க்குறாங்க, எனக்கு இப்போதைக்கு சொல்கிறாங்க எவ்வளோ சேர்ந்து இப்படியே இருப்பீங்க, உங்களுக்கும் ஏஜ் ஆகுது, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது பெரிய விஷயம் இல்லைடா சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கில் ஷோ ஆகி நினச்சிட்டீங்களா என்ன பேசுகிறேன். சிவாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, குழந்தை, ஃபேமிலி செட்டில் ஆகிட்டேன் ஓகேவா, நீ இருக்கு அதை பற்றி பேச சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் மூவ் ஆன் ஆகல, என்னோட எனக்கும் மேரேஜ் ஆகணும், குழந்தை பேபி சொல்லிட்டு அவங்க லைஃப் எல்லாமே வரணும்னு ஆசைப்படுவேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. யங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகாவுக்கு லைட்டாக எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பாரு நான் மறந்துட்டேன் ஓகேவா, எனக்கு நியூ லைஃப் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஓகேவா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் நீயாவது ஹாப்பியாக நான் ஆசைப்பட்றேன், நீ ஜேகே கிட்ட பேசலாம்னு சொல்கிறாங்க. நான் ஏன் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டா சொல்கிறாங்க, அவனுக்கு அவங்க அத்தை பொண்ணு தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா, அதனால அவங்க அண்ணாவுக்கு தான் அவங்க மேரேஜ் பண்ணி வச்சான் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க ஜஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருக்கோம், நம்ம தான் தேவையில்லாமல் வேறு மாதிரி நினச்சிட்டு அவங்கள அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம்மி எப்படி சொல்கிறாங்க, இல்லை அவங்க எனக்கு தேவையில்லை சரியா, எனக்கு அவங்க வேண்டாம், அவங்க என் லைஃப்பில் இல்லை, அவங்களோட பாஸ்ட்டு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு நீங்கள் அப்பா அம்மா 3 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் ஹாப்பினஸ் இல்லை ஹாப்பினஸ் இல்லை, என்னோட லைஃப்பில் 3 பேர் தாண்டி வேறு யாருக்கும் இடமே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெயா பார்க்குறாங்க, பேசா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை இதை பற்றி பேச வேண்டாம் அப்போ சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால நம்ம தம்பி லைஃப் கூட ஸ்பாயில் ஆகிடுச்சோன்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஓகே நம்ம சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெயா பார்க்குறாங்க, இது அது சொல்கிறாங்க, அதான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து போய் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயாவை போய் நம்ம ஜிம்னு சாமி போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜெயா பார்க்குறாங்க, ஓகேடா நான் கிளம்பவா, ஏன்னா நாளைக்கு டியூட்டி இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க நாளைக்கு போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க, ஏன் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இங்கே மட்டும் சாஃப்டாக இருப்பார், நேரில் பார்த்தா டியூட்டியில் பார்த்தா சாஃப்டாக இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பத்திரம் போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேடா நான் கிளம்புறேன், அப்பா அம்மா வெயிட் பண்ணி வச்சுருப்பாங்க, நான் போகிறேன். சாம் சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, ஜிம்மி பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹேங் சொல்கிறாங்க, ஜிம்மி நீ சாம் பார்த்துக்கோ, பத்திரமா இருக்கும் ஓகேவா, நான் டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டு கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாம் ஜியோவை வந்துட்டு இவங்க 2 பேர் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி போனதுக்கப்புறம் ஜிம்மி கரெக்டாக சொல்லிட்டு இருக்கே இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க, என்ன சாம் சொல்கிறாங்க, எனக்கு சொல்லுடா என்னாச்சு உங்கள் லைஃப் எதற்கு எந்த ஷேர் பண்ணவே மாட்டேன், என்னதான் ஆச்சு, ஏன் ஹாபி அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க, அப்புறம் நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன், அண்ட் நீ ஹார்ட்டாக இருக்குன்னு தெரியும் ஆனால் நீ சொல்ல மாட்டேன், நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, அட்லீஸ்ட் பேர் சொல்லாமலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக ஒன் டே நான் சொல்கிறேன் இப்படி தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாம் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மும் ஓகே நாளைக்கு டியூட்டிக்கு போகணும் போய் தூங்க சொல்கிறாங்க. 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாம் ரெடி ஆகிட்டாங்க. சாம்பாக்கு வந்துட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணுறாங்க. ஜிம்முக்கு சாண்ட்விச் 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு கொஞ்சம் மில்க் மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. கீழே வராங்க. இந்த கார் வந்து ஹேங் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா சொல்கிறாங்க. சார் இப்போ அந்த கார் ஜிம் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க, எனக்கு வந்துட்டு கொரியர் லைசன்ஸ் கிடைக்க மாட்டா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண சரியா சொல்கிறாங்க. ஓகே உனக்கு ட்ரைவ் பண்ண வருமே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ஃபைனல் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறாங்க. போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அந்த லெட்டர் ஒன்று கொடுத்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் லெட்டர் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாம் இந்த லெட்டர் எடுத்துக்கிறாங்க. ஜிம்னு சாம கார் பார்க்கிங் பண்ணிட்டு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டேரெக்டாக டீனில் போய் பார்க்குறாங்க. அவங்க டீன் இருக்காங்க. நம்ம கமின் சொல்கிறாங்க. எஸ் கமின் சொல்கிறவங்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நான் வந்து கிம் சப் ஜிம்மிங்கா சொல்கிறாங்க. என் பேர் வந்து ஜிமின், என் பேர் வந்துட்டு சாம் அப்படி சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நேற்று சொல்லிட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மிக்காக வாங்கி பார்க்குறாங்க. கூட தான் சொல்கிறாங்க. லெட்டர் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சாம் அப்படின்னு போட்டிருக்கு. சாம் அண்ட் ஜிமின் அந்த லெட்டரில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருக்காங்க சொல்லி புரியுது அவங்களுக்கு. சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே வெல்கம் சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஜின்னா ஓகேவா சின்ன பார்க்குறாங்க. நம்மள்ட்ட உங்களை எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் இப்போ சின்ன வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்லா டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் வராங்க.
இங்க பாருங்க இவங்க தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக வந்திருக்க டாக்டர்ஸ் ஓகேவா, யூஎஸ்ல வந்துருக்காங்க. இவங்க பேர் வந்துட்டு பார்ச்சிங், அவங்க பேர் வந்து சாம் ஓகேவா. சொல்லிட்டாங்க ஹலோ ஆப்போசிட்டாக லவ் பண்ணுறாங்க, ஹேண்ட் செக் பண்ணுறாங்க ஹாய் எப்படி சொல்லிட்டு. இனிமேல் இந்த டியூட்டி ஜாயின் பண்ண போகிறாங்க இப்போ வந்து இவங்க டாக்டர்ஸ் ஓகேவா. சொல்லிட்டாங்க இப்போ நம்ம சின்ன வந்துட்டு ஆல்ரெடி கோர்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க, சின்ன அந்த ஹாஸ்பிட்டல் டீனு அது பிள்ளைங்க போட்டு அது வந்து நேம் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜிமின் இது உங்களுக்கு சொல்கிறாங்க, ஜிம் வாங்கிக்கிறாங்க. சாம் இது உங்களுக்கு சொல்கிறாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி ஹேங் ஓகேவா. சொல்கிறாங்க இப்போ நம்ம சாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஃபைன் இப்போ 2 பேருமே வந்துட்டு டீட்டெயில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஹேங் அப்போ நான் போவா சொல்கிறேன், உங்களுக்கு கேபில் அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகேவா, உங்களுக்கு 3rd ஃப்ளோர் உங்களுக்கு 4th ஃப்ளோர் ஓகேவா. சொல்கிறாங்க ஓகே சார். ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜிம் லைட்டை ஸ்மெல் பண்ணிட்டு வந்துட்டு அவர் கேபின்குள்ளே போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்களா. இப்போ ஜிம்முக்கான பேஷண்ட் எழுதி வர ஆரம்பிச்சிடறாங்க. அங்கே ஒரு நர்ஸ், அந்த நர்ஸ் பேர் வந்துட்டு நான்சிரா ஓகேவா. நான்சி பண்ணாங்கக்கா டாக்டர் ஜிமின் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் பேஷண்ட் அட்டன் பண்ண ரெடியாக சொல்கிறாங்க, ரெடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் பேஷண்ட் ஒவ்வொருத்தவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு 2 ஹவர்ஸ் டியூட்டி தான் இருக்காரு. இப்போ சடனாக ஒரு பேஷண்ட் வராங்க, பார்க்குறாங்க, டாக்டர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க டாக்டர் ஜிமின் சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க பேஷண்ட் வந்துருக்காங்க சொல்கிறாங்க ஓகே அனுப்புங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பேஷண்ட் உள்ள வராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க என்ன பண்ணுறது சொல்லி ஜிமின் கொஞ்சம் ஹெட் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. லிஃப்ட் பார்த்ததும் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஓ இவன் தான் ஜிமினா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேம் போட்டு பார்க்குறாங்க, பார்ட் ஜிமின் போட்டிருக்கு. ஏன்னா பார்ட் ஜிமின் போட்டிருக்கு, இவன் ஜான் ஜிமின் சொன்ன ஓ இவன் வந்துட்டு ஒய்ஃப்ன்றாலும் ஜான் ஜிமின் சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உட்காராங்க. ஒரு பர்சன் இன்னொரு பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் டாக்டர் நேற்று தெரியாமல் கீழே வந்து ஹெட்டில் அடிபட்டுடுச்சு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஜிமின் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டேன், இருந்தாலும் வந்துட்டு இன்ஜுரி ஆகிருக்கு, எதுவும் சப்ஜெக்ட் ஆகிடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிடக்கூடாது, அதான் டாக்டர் பார்த்தானே கரெக்டாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க கொடுங்க சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வராங்க. கிட்ட வந்து பேண்டேட் ஒட்டியிருக்காங்க, எடுத்து பார்க்குறாங்க. லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிமின் அங்கே ப்ராப்பராக ஒரு ஆயில்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. பெயின் எதாவது இருக்கா சொல்கிறாங்க. இந்த இடத்துல பெயின் இருக்க சொல்கிறாங்க. ஓகே இங்கே அடிப்பட்டதுனால கொஞ்சம் வீங்கி இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஜிம் மெடிசன் எடுத்துறாங்க. ஓகே இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க, தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ அது பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. போங்க நெக்ஸ்ட் பேஷண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, வேற யாராவது பேர் காய் டாக்டர் காயும் ஜம்பு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அது என்னோட அட்டெண்டர் எம்எல்ஏ ரொம்ப பாசமாக இருக்காங்க டாக்டர், அதான் உட்காந்துருக்காங்க, வா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிட்டு பார்க்குறேன்னா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜிம் பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு நீங்கள் கிளம்பலாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி தான் காய் பார்த்து மறைக்கிறாங்க. டாக்டர் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுமா, நீங்கள் பேசிட்டு அனுப்புங்க சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அமைதியிருக்காங்க. என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிட்ட எழுச்சி வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பக்கத்தில் வரவும் ஜிம்முக்கு ஹார்ட் பீட்டாக ரைஸ்டப் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காய் போய் வெளில உட்காராங்க. அந்த நான்சி பார்க்குறாங்க, சார் நீங்கள் மட்டும் வந்துருக்கீங்க, எங்கே உங்கள் அட்டெண்டர் சொல்கிறாங்க. ஓ அது என் அட்டெண்டர் இருக்கிறோம் எவ்வளோ ரொம்ப பாசங்க, அதை டாக்டர்கிட்ட எனக்கு என்னெல்லாம் ஃபுட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நான்சி ஒரு வேடை பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு. இப்போ நம்ம காய் வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமாம் ஜூஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜூஸாக சொல்கிறாங்க. பாருங்கள் இங்கே பிளட்டு கொடுக்குறவங்க தான் ஜூஸ்லாம் கொடுப்போம், நீங்கள் வேறு பிளட் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. ஐயோ நேற்று அடிப்பட்டு கொஞ்சம் பிளட் போயிருக்கு, எனக்கே யாராவது பிளட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது சொல்லிட்டு இப்போ காய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம நான்சி பார்க்குறாங்க, என்ன வேடா பேசிட்டு இருக்கான் சொல்லிட்டு. இப்போ நம்ம காய் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அந்த ஜம்ப் பார்க்கணும்டா ஜம்ப் ஜிம் கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரெஸ்ட் பார்க்க ஒரு மாதிரி கோவம் வர வருது அவருக்கு. பக்கத்தில் வரதுனால கொஞ்சம் தள்ளி போக முடியல. எனக்கு அவர் சீட் அங்கே தான் இருக்கு, சீட் அங்கே இருக்க வேறு பிளேஸ் அந்த இடத்துல இல்லை. அந்த பக்கத்தில் அப்படியே அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிக்கு க்ளோஸாக போயிட்டு நம்ம ஜிம்முக்கு முன்னேற்றம் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஜிம் பார்க்க என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு சத்தியமாக இல்லாமல் எனக்கு இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. ஏண்டா பேசுடா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பேச மாட்டேங்கிறாங்க. பாரு உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் இருக்க முடியாது சரியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது சரியா, அது மட்டும் இல்லாமல் நீ யார் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, நான் யாரா நம்ம ஹஸ்பண்ட் இல்லையா சொல்கிறாங்க. ஓ என் ஹஸ்பண்ட்னால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது எப்படி பார்க்குறாங்க, நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கூடா, நான் ஏன் அப்படி பண்ணி கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலான்னு சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஓ அண்ணா இம்பார்ட்டன்ட்டு, உன் மாமா பொண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, உனக்கு உன் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்டு சரி அதான பண்ணேன். ஏன் அண்ணாவும் என் ஃபேமிலியும் நாங்கள் கஷ்டப்படுறது நின்னோம், நாங்கள் வந்துட்டு அவமானப்படுறது நின்னோம், அப்படி அதுக்கு நீ தானே சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கு ஒரு மாதிரி சத்தியமாக அப்படி இல்லைடா, புரிஞ்சுக்கூடா, நீ எல்லாமே இருக்க முடியாது சரியா புரிஞ்சுக்கோ. ஏன் கூட புரியுது சொல்லிட்டாங்க. ஓ ஏன் அப்படி தான் அவர் சாஃப்ட், அவர் ஏதாவது விட்டு கொடுத்து வர, அதுக்காக நீங்கள் அப்படியே வந்துட்டு என்னோட அண்ணாவை நம்ப வச்சு ஏமாத்துன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக அப்படியே சொல்கிறாங்க. நான் உன் ஃபேமிலி எல்லாரையும் நாங்கள் எங்கள்
ஃபேமிலி எப்படி பார்த்தாங்க சரியா நீ சொல்லு. நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகணும், இதை நீங்கள் தானே ஒரே ஃபேமிலி மாதிரி பழகணும். நாங்கள் ரொம்ப ட்ரூ லவ் வச்சு ட்ரூ கேர் வச்சோம், ஆனால் நீங்கள் முதுகில் கொடுத்துட்டீங்க சொல்கிறாங்க. சத்தியமா இல்லைடா அப்படி சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ அப்படி தான் பண்ணிட்டேன், உன்னை ஏன் லவ் பண்ணேன், உன்னை ஏன் பார்த்தேன், நீ ஏன் லைஃப்பில் வந்து சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாள் நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. ஐ ஹேட் யூ ஜாங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜாங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் அப்படி சொல்லாதடா, இல்லாமல் இருக்க முடியாது, இந்த 5 வருஷம் எனக்கு வந்து ஹெல்லு மாதிரி வச்சுட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கூட சொல்கிறாங்க. உன்னால தான் ஜெயிக்க நான் என் அப்பா அம்மா பிரிஞ்சு தெரியுமா, என் அப்பா அம்மா என்னோட அண்ணா எல்லாரும் பிரிஞ்சு தெரியும் நீ மட்டும்தான். நான் இங்கே இருந்தால் என் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோ, ஏன்னா உன் அண்ணா என் அண்ணாவை ஏமாத்தாங்களோ அதே மாதிரி நீ ஏமாத்துறீங்களோ, உங்களை ஹார்ட்டாக இருந்து பாய்ந்தா என் அப்பா நினைப்பார் தெரியுமா அப்படி சச்சின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சத்தியமாக சிவா ஏமாத்திரம் எதுவும் பண்ணலடா ஓகேவா, சுச்சுவேஷன் நடந்துச்சு சொல்கிறாங்க. அதை அப்போ நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படி சச்சின்னு அழறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு 5 வருஷத்துக்கு ஒன்று பார்க்குறேன், தயவு செஞ்சு பாஸ்ட்டை பேச சொல்கிறாங்க. ஓ பாஸ்ட்டை பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. பாஸ்ட்டை பேசாதடா, நீ எல்லாம் இருக்க முடியாதுடா, என் செல்லாம் சொல்லிட்டு கேளுடாமா அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜீவந்தா இங்கே பாரு உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு பார்க்க கூட நினைக்கிறேன் ஓகேவா, இங்கே வந்து போறியா என்ன டியூட்டி என்ன பண்ண விட்டுறியா அப்படி சொல்கிறாங்க. ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உன் டியூட்டி பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் டியூட்டி என்ன பண்ண விட கொஞ்சம் வருஷம் இங்கே போ, எனக்கு ஒரு பார்க்க பிடிக்கல, உன்கிட்ட பேச பிடிக்கல, நான் உனக்கு மூஞ்சி கூட நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜெயிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சத்தியமாக நீ தான் பேச சொல்கிறேன், நான் தான் பேசுகிறேன் ஓகேவா, வந்து வெளில போறியா அப்படி சொல்கிறாங்க. ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு உன்னை பார்த்துக்கவே நான் இன்னும் நினச்சி வந்தேன் சொல்கிறாங்க. ஓ என்னை பார்க்கணும், உன்னை பார்த்துட்டு என்ன நினச்சி வந்த சொல்லுன்னு கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன் உனக்கு தெரியாது, நான் ரொம்ப எப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை ஜெயிக்க ஓகேவா, நான் அப்படி இல்லை அப்படி சொல்கிறேன், நான் மாறிட்டேன், எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன் ஓகேவா, நான் மாற்றுறது நீ தான், நீ உன் ஃபேமிலி தான் மாற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேளுடா சொல்கிறாங்க. என்னால் கேட்க முடியாது, என் அண்ணா ஸ்டேஜ் இப்போ வரைக்கும் சிங்கிளாக இருக்காரு, ஆனால் உன் அண்ணா மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக குழந்தை குட்டி நல்லா ஹாப்பியாக இருக்காரு, என் மட்டும் கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஃபேட்டு படி சொல்கிறாங்க. அவங்களும் அது ஏன்னா ஓனாவும் சேரக்கூடாது ஃபேட்டு இருந்தாக்கா, அப்போ நீயும் நானும் சேரக்கூடாது ஃபேட்டு இருக்குது சரியா, நம்ம ஃபேட்டும் அப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜெயிக்கி நான் சொல்லிட்டு கேட்டுக்கோ, எனக்கு என் அப்பா அம்மா அண்ணா மட்டும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகேவா, அவங்க தாண்டி இருக்க லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை, நீ அதை புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப் விட்டு போக சொல்கிறாங்க. சத்தியமாக நம்ம இருக்க முடியாது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் இருக்க முடியும் ஓகேவா, நீ எனக்கு தேவையே இல்லை சொல்லின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி ரொம்ப அழுக வரும், நான் பேச கொஞ்சம் கேளுடா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு என் சோலை என்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ 5 வருஷத்துக்குள்ள சோலை உடச்சது யாரு சொல்கிறாங்க, அந்த சோலை கொண்டது யாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. ப்ராமிஸான எது சொல்கிறாங்க, என் ஃபேமிலி அவமானப்பட்டு நினைச்சு என் அண்ணன் உடஞ்சி போய் அழுதாரு, அதுக்கு ரீசன் யார் வேலை சொல்லிச்சுன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன அப்படியே பழகணும் சார், நாங்கள் என்ன அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கு இருந்தோம், நாங்கள் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தோம், உன் அப்பா கஷ்டப்பட்டப்போ என் அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லி காமிச்சு வேணாம் சொல்கிறேன், என் அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க, உங்களுக்கு எல்லா சுச்சுவேஷனும் என்னோட அப்பாவும் என்னோட அம்மா எங்கள் ஃபேமிலியும் சப்போர்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஹாஞ்சிக்கு வந்தப்போ நாங்கள் தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், அந்த ஹெல்ப்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ண விஷயம் எப்படி தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அழகாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசாச்சு அவங்க ஓகேவா, உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை, 5 வருஷம் நிம்மதியாக இருந்தேன், இங்கே வந்து நிம்மதியாக போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பார்த்ததுக்கப்புறமா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை பார்த்துக்கப்புறம் நிம்மதியாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாதெல்லாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் இங்கே போச்சுன்னு சொல்லிட்டு மேம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான்சி பார்க்குறாங்க. என்னது பார்க்கா ஒரு நேரமாக அவங்களுக்கு வெளில வரல, ஃபேஷன் எடுத்து வெயிட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நான்சி தான் அவர்கிட்ட டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி இந்த டக்குன்னு டேஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு கம்மின்னு சொல்கிறாங்க. டாக்டர் நிறைய பேஷண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இவங்கள்ட்ட பேச முடிச்சுட்டு என் கூட்டிட்டு போறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான்சி பார்க்குறாங்க. என்ன ஜெயிக்க வந்து நேரில் இருக்காங்க சார், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க ஒரு மாதிரி இருக்குது. ஜெயிக்கேனா ஒரு சிஇஓ நான் அப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு, ஆனால் இன்னைக்கு இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருக்குது. இப்போ நான்சி பார்க்குறாங்க. சார் நீங்கள் எந்திரிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க உங்கள் ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்முன்ட்டா சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு உங்கள் எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க உங்கள் எஞ்சி வெளியே விடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஜெயிக்க கண்ணெலாம் கலங்கிருக்கு, ஒரு டேஸ் வந்துருக்கு, அதை பார்க்கவும் நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெயிக்க என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜெயிக்க எதுவும் சொல்லாமல் வாடா சொல்லிட்டு போயிட்டு பார்க்கிங் நாட்டை உட்காடுறாங்க. இப்போ பார்க்கிங் நாட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு வெஞ்சில் உட்காடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே என்னாச்சு ஏன் அப்படி கண்ணெலாம் கலங்கிருக்கு ஜெயிக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஒரேடா பார்க்குறாங்க. இங்கே பாரு என் மண்டை இன்னொரு டைம் பண்ணி உடச்சிக்க சரியான கவலையே கிடையாது அப்படி சொல்லிட்டு என்ன மேம் ஜெக்கே சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்த்து ஜெக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வாதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. நம்ம காய்க்கு காய் பிக் பண்ணுற ஹலோ சொல்கிறாங்க. டே காய் எங்கடா இருக்கா சொல்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க மீட்டிங் இருக்குது எங்கடா இருக்கா சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க. அதுவா என் தலையில் கொஞ்சம் அடிபட்டுச்சு சொல்கிறாங்க. அடிபட்டுச்சா சொல்கிறாங்க. ஆமாடா என் தலை கொஞ்சம் அடிபட்டுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் வரேன் சொல்லிட்டு இப்போ மெக்கு ஃபோன் கட் பண்ணிட்டு டேரக்டாக இங்கே தான் வராங்க. மெக்கு கூட இன்னொரு பர்சன் வராங்க. எனக்கு அவங்களும் ஒரு சிஓ தான். அவங்கள்ட்ட நம்ம ஜெக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜெக்கேக்கும் அந்த மாதிரி நம்ம ஜெக்கேக்கு அத்தை பையன் ஓகேவா. அத்தை பையனும் அவருக்கு ஃப்ரெண்டுமா இருக்குது. வேற யாரும் டேங்க
ஓகேவா டேயாங்கும் நம்ம அமைப்பு தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ரீச் ஆகிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஜெக்கியை சொல்லிட்டு ஓடி வந்து டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேவை பார்த்து ஜம்ப் பார்க்குறாங்க. என்ன டே நீ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை மெக்க கிளம்பலாம் ஏதோ காய் கடைப்பட சொல்லிட்டு அதை நானும் பார்க்க வந்து என்னாச்சு உங்களுக்கு போய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதுவா என் மண்டை உடனே சொல்கிறாங்க. எப்போ அவங்க கடைப்பிடிச்சு சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. காலையில் இவன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. எதுக்குறான்னு கேட்டேன். நான் ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்புறம் சொல்லிட்டு அந்த ஜிமின் டே மேலே டே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் இங்கே இருக்கா நான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் வந்துட்டு இங்கே தான் டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஜிமின் டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மில் இந்த மாதிரி ஜிம்மில் பார்க்க வரணும்னாக்கா ரீசன் வேணுங்கள. அதுக்கு தான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். யாருக்கா அடிப்பட்டு தான் போகலாம் சொல்லிட்டு நான் சொல்லும்போது டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நம்மளுடைய கேபினில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஷ் சொல்கிறாங்க. ஆமாம் அதை எடுத்து மண்டையை உடச்சிட்டான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம் ஜிம்மில் பார்க்கணுருக்காங்க மண்டையை உடச்சிட்டான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறேன்ட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா ஜிம்மில் பார்க்கறதுக்கு ஏதோ ரீசன் வேணும்னு சொன்னால. ஏன்னா ஜஸ்ட் நார்மலாக போக முடியாது. ஏதோ பேஷனாக தானே போக முடியும். அதான் லைட்டாக மண்டையை உடச்சி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. உனக்கு வலிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு வலிச்சுது அப்போ. ஆனால் இப்போ ஜேக்கா இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அந்த ஜிம்மின் இருக்கான ரொம்ப கோவமாக இருக்கான் போல சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கான டாக்டராக நல்லா தான் பேசுகிறான் சாஃப்டாக தான் பேசுகிறான். ஆனால் ஜேக்கா கிட்ட என்ன பேசுகிறான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறேன் நான் பேசி பார்க்க ஜம்கா சொல்கிறாங்க. வேணாட்டே சொல்கிறாங்க. இல்லைடா ஜின்னா இங்கே தான் இருக்காங்க ஓகேவா நான் ஜின்னா என்கிட்ட பேசவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜின்னு நம்ம டே இருக்காரு அவருக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் ஓகேவா கொஞ்சம் தூரத்துக்கு சொந்தம் அவங்களுக்கு. அவங்க தான் டீனாக இருக்காரு. அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட தான் நினைக்கிறேன்டா நான் போய் பேசுகிறேன்டா அவர்கிட்ட பேசினா அவனுக்கு ஜிம்மிட்ட பேச சான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவன் வெறுக்கிறான் டே சொல்கிறாங்க. வெறுக்கிறானா ஆமாம் வெறுக்கிறான் சொல்கிறாங்க. ஏன்டா இதில் எங்கடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே எனக்கு பைத்தியம் பிடிச்சி போல இருக்குது சொல்லி தொலைங்களா என்ன நடந்துச்சு இவன் லைஃப்பில் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு சொல்லுங்களான்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. சொல்லுங்கடா என்ன நடந்துச்சு உங்கள் லைஃப்பில். இவன் வந்துட்டு ஜிமின்ற ஒரு பையன் லவ் பண்ணுறதா சொல்கிறான். அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நேற்று தான் சொல்கிறான். இங்கே வந்து பார்த்தாக்கா அந்த பையன் டாக்டராக இருக்கான். இவன் எனக்கா அவன்கிட்ட பேசி வெளில வந்து அழுதுட்டு இருக்கான். எனக்கு புரிய மாட்டேங்கிறா சொல்லுடா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அமைதிருக்காங்க. டே வந்து கேட்குறாங்க. நீயே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆம்பளை சொல்லக்க என் பைத்தியம் பிடிச்சிங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் பார்க்குறாங்க. அது ரொம்ப அழகான டேஸ் சொல்கிறாங்க. அழகான டேஸோ இல்லை வேறு மாதிரி டேஸ் சொல்லடா சொல்கிறாங்க. ஸ்டோரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி அவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம் யார் ஜிம் எப்படி அவருக்கு தெரியும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு ஓகேவா. நம்ம ஜெக்கியோட அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான் ஹெவி லாஸ். எப்படின்னாக்கா அவரோட ஃபேக்ட்ரி வந்துட்டு எரிஞ்சிருச்சு. செகண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா அவரோட பார்ட்னர்னாடியா அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா அந்த கடனை எப்படினாக்கா நிறைய பேருக்கு அவர் கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனையும் கட்ட முடியாமல் அந்த இது எரிஞ்சு அதையும் லாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுருக்காரு. அதுக்கு என்ன பண்ணவே தெரியல. அப்போ தான் அவர் வந்து ரொம்ப டேஸாக மீட் பண்ணி நினச்சி ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் பார்க்குறதா வந்திருக்காங்க.